ஹலோ பசங்களா, நீட் 2024க்கு முன்னாடி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஃபிசிக்ஸில் 140 எடுக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 2024க்கு அப்புறம் 2025 2026னால ஒரு 100 மார்க் ஃபிசிக்ஸில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஈவன் 100 மார்க் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு இல்லையா? ஸோ ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கொஷினோட லெவலில் டிஃபிகல்ட்டியோட லெவல் என்ன ஆகிட்டு இருக்குன்னா அதிகமாகிட்டே இருக்குது. அப்படின்னா நம்ம 2024க்கு முன்னாடி யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை இப்போ 2027க்கு யூஸ் பண்ணால் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் ஃபிசிக்ஸில் பெஸ்ட் மார்க் எடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் 2027ல் ஃபிசிக்ஸில் எனக்கு 140+ ஆர்எல்ஸ் 160+ நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் என்ன ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன புக்கு ரெஃபரன்ஸ் நான் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். ஸோ இங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ஓகே, வில் ஸ்டார்ட் த செஷன். ஃபஸ்ட்டு நமக்கு 2024லையும் 2024க்கு அப்புறமும் கொஷின் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் எடுத்துட்டேன் 2024 எடுத்துட்டேன்னு வச்சுப்பேன். ஸோ கொஷின் பிஃபோர் 2024 இப்போ என்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கேன். ஓகே, ஸோ பிஃபோர் 2024 நான் எடுத்துட்டேன். ஸோ பிஃபோர் 2024 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஷின் லெவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரியான லெவலு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ சர்ஃபேஸ் லெவலில் மட்டும்தான் இருந்துச்சு. சர்ஃபேஸ் லெவலில் அப்படின்னா டேரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஒன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஃபார்முலா பேஸஸாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஒரு 100 மார்க்குங்கிறது பாசிபிளாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 2024ங்கிறது என்னவாயிருச்சு அப்படின்னா ஸோ கான்செப்ட் எப்படி இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த்தாக இருக்குது. எல்லா கான்செப்டும் டெப்த்தாக இருக்குது. நீங்கள் நார்மலாக உங்களோட மெட்டீரியல் இருக்கிறத அப்படியே படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த டெப்த்தான ஐடியாவை உங்களுக்கு கிளியராக புரியாது பசங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்சிஆர்டியை ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பயாலஜியாக இருந்தாலும் சரி தரவாக உங்களுக்கு படிக்கணும். இந்த கான்செப்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஜென்ரலாக ஃபிசிக்ஸில் நீங்கள் டாப் மார்க் எடுக்கணும் அப்படின்னா அந்த கான்செப்டை நீங்கள் தரவாக இருக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார்முலாவை மெமரி பண்ணுறதுக்கு பதிலாக. புரியுதா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்முலா மெமரி பண்ணால் பெஸ்ட் மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் இல்லை. கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒவ்வொரு கொஷினும் படித்து அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பசங்களா. அப்போ தான் உங்களால் 2027ல் பெஸ்ட் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஐ வில் கிவ் த எக்ஸாம்பிள். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இந்த கொஷின் என்ன அப்படின்னா 2024ஓட கொஷின்ஸ் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது நார்மலாக சர்ஃபேஸ் லெவல் KQ/R. ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, சார்ஜ் கொடுத்துட்டாங்க, பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணணும். சிம்பிளான கொஷின் 2024ல் கேட்ட கொஷின். பட் லாஸ்ட் இந்த இயர் 2026ல் கேட்ட கொஷின் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல பாருங்க கொஷினே பெருசாக இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த கொஷினை படிக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படித்து அதை புரிஞ்சுட்டு அதை சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 24லையும் 25லையும் 26லையும் கொஷினோட ஸ்டூடெண்ட்டோட அதாவது பொறுமையை சோதிக்கிற மாதிரி கொஷின் 1 லைன் இல்லாமல் கொஷின்ஸ் எல்லாமே 3 to 4 லைன் பெருசாக கொடுத்துட்றாங்க. சம்டைம் 5 to 6 லைன் கொடுத்துட்றாங்க. அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னே ஐயோ இது டிஃபிகல்ட் அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொறுமையே பத்துறதில்ல. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ ஒரு 10 ஈஸி கொஷின் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான டிஃபிகல்ட் கொஷினை சால்வ் பண்ணுங்கள். அந்த டிஃபிகல்ட் கொஷின்லையும் லென்த்தியாக இருக்க கொஷின்ஸை ஒவ்வொரு டைமும் கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு பெருசு கொஷினாக இருக்கும், ஆனால் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்தே ஈஸியாக எடுத்துடலாம், ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்குங்க. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் மட்டும் இல்லை, எல்லா சாப்டர்லையும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ நீங்கள் கான்செப்டை டெப்த்தாக புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹார்டஸ்ட் அண்ட் டிஃபிகல்ட்டி ஈஸி லெவல் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓல்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டேன் அப்படின்னா பிஃபோர் 2024ல் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருந்துச்சு கொஸ்டின் 2024ல் முன்னாடி. ஓகேவா? ஸோ the 75% is easy question physics la 25% of moderate question இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 2024 அப்படியே தலையில மாறிடுச்சு. எப்படின்னா கொஸ்டின் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸி லெவல், மாடரேட் லெவல், ஹார்ட் லெவல் விச் இஸ் டிஃபிகல்ட் லெவலாக மாறிடுச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க.
மாடரேட் லெவலும் நார்மல் மாடரேட் இல்லை ஜேஇ லெவலில் இருக்க கொஷின்ஸாக கேட்குறாங்க. அந்த ஹார்ட் லெவல் சொல்லும்போது அட்வான்ஸில் இருக்கிற கொஷின்ஸாக கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நமக்கு எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷனை, ஸோ நம்மளோட ஜேஇ மெயின்ஸ்லேருந்து அதை விட ஒரு ஸ்டெப்புக்கு மேலே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நான் மஸ்ட் டூ கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். ஐ வில் டிஸ்கஸ் தட், எல்லாத்தையும் நான் டிஸ்கஷன் பண்ணுறேன். அப்போ நான் ஈஸி 25%, மாடரேட் 55%, 20% ஹார்ட் கொஸ்டின் தான் வருது ஆஃப்டர் நீட் 2024க்கு அப்புறம். ஓகே, உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு இப்போவே உங்களால் அனலைஸ் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி ஸோ நீட் 2024க்கு முன்னாடி நீங்கள் பிவைக்யூ சால்வ் பண்ணால் மட்டும் போதும். பிவைக்யூ சால்வ் பண்ண நீட்டோட பிவைக்யூ சால்வ் பண்ணால் போதும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா லெவல் 1 கொஸ்டின் சால்வ் பண்ணால் போதும் பிஃபோர் 2024. ஓகே, உங்களால் பெஸ்ட் மார்க் எடுக்க முடியும். பட் ஆஃப்டர் 2024க்கு அப்புறம் ஜேஇ மெயின்ஸ் பிவைக்யூ சால்வ் பண்ணணும். அதுவும் என்ன அப்படின்னா மஸ்ட் டூ கொஸ்டின். எல்லா கொஸ்டினும் இல்லை, ஜேஇலையும் சம் ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும், நீட் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஜேஇல மஸ்ட் டூ ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும் பசங்களா. ஓகே, ஸோ நம்மளோட டிபிடி ஆனாலும் சரி, நம்மளோட வீக்கெண்ட் டெஸ்ட் ஆனாலும் சரி, ஸோ ஜேஇல மஸ்ட் டூ ப்ராப்ளம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த டைம் நம்மளோட ஸ்டூடெண்ட்டும் பெஸ்ட்டாக எடுப்பாங்க. ஓகே, ஸோ எங்களோட கொஷின் செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் எங்களோட டெலகிராம் சேனலில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். வி வில் போஸ்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் கொஷின் இந்த டெலகிராம் சேனல். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தயவு செய்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட், சி நீங்கள் 2024க்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 3 to 4 month ஹார்ட் ஒர்க் பண்ணாலே உங்களால் எக்ஸாமை கிராக் பண்ண முடிஞ்சிடும். நீட் 2024க்கு முன்னாடி என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 monthsல நல்லா படித்து ஹெவியாக படித்து கிராக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் ஆஃப்டர் 2024க்கு அப்புறம் த்ரூ அவுட் இயர் நீங்கள் எஃபெக்டிவாக படிக்கும். ஒவ்வொரு எக்ஸாமும், ஒவ்வொரு டிபிடிஸ், ஒவ்வொரு வீக்கெண்ட் டெஸ்ட்டு, ஒவ்வொரு கியூமுலேட்டிவ் டெஸ்ட்டும், ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட் பசங்களா. புரியுதா? அப்போ தான் உங்களால் ஃபிசிக்ஸில் பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றியே ஆகணும் பசங்களா. அதுக்கு நீங்கள் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் பண்ணணும், அதை ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3வது பாயிண்ட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம ஜேஇ லெவல் கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயின்ஸ் லெவல், அதுவும் மஸ்ட் டூ கொஷின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் 150 இன் ஃபிசிக்ஸ். புரிஞ்சுதா? ஸோ 150 எடுத்தாலே நம்ம பெஸ்ட் மார்க் தான். 2027ல் நம்ம பெஸ்ட்டாக ஸ்கோர் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா பார்த்துக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய புக்கு, ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த புக்கு ரெஃபர் பண்ண, இந்த புக்கு ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ லாஸ்ட் இயர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிராக் பண்ணதில் வச்சு நாங்கள் ஒரு செட் ஆஃப் இந்த புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நீங்களும் இதில் இருக்க ப்ராப்ளமை ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்க அப்படின்னா உங்களாலையும் பெஸ்ட் மார்க்கு நீட் 2027 எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஈஸியான கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாகும். பட் உங்களால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டிஃபிகல்ட் கொஷினை சால்வ் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஃபிகல்ட் கொஷினை சால்வ் பண்ணுங்கள். லெவல் 2, லெவல் 3 கொஷினை சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டில் பெஸ்ட் மார்க் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எடுக்க வேண்டியது நார்மலாக ஏதாவது இன்ஸ்டியூட் கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்லலாம் எடுக்க வேண்டியதில்லை. ஓகே, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீட்டில் மட்டும்தான். ஏன்னா நீட் தான் உங்களுக்கு ஃபைனலாக எம்பிபிஎஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஃபாலோ தட் என்சிஆர்டி ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணணும். என்சிஆர்டி ப்ராப்ளமில் ஓல்டு நியூ ரிவிஷன் இல்லை பசங்களா, நியூ புக் இல்லை, ஓல்டு புக்கில் இருக்க ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே ஓல்டு புக்கில் இருக்க ப்ராப்ளம். ஏன்னா டேரெக்டாக கொஷின் கேட்பாங்க அந்த ஓல்டு புக்கில். என்சிஆர்டியோட ஃபிசிக்ஸ் ஸ்பெஷலி ஓல்டு புக்கில் இருக்க ஸோ மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம் கம்பல்சரியாக சால்வ் பண்ணி ஆகணும். அதெல்லாமே பெஸ்ட் கொஸ்டின்ஸ் பசங்களா. ஸோ நீட் 2027 கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் சம்டைம், ஏன்னா சிபிடி மாற்றிட்டாங்க. டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மாற்றியே ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்காக என்சிஆர்டியில் இருக்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம் கம்பல்சரியாக சால்வ் பண்ணியிருக்கணும் எல்லா டெஸ்ட்டுக்கும். ஓகே, அதே மாதிரி ஹச்சி வர்மா எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஹச்சி வர்மா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கான்செப்டில் ஸ்ட்ராங்காக வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. சிஆர் எடுத்தன கான்செப்டை ஹச்சி வர்மாவில் படிச்சிங்கன்னா ஒன்றுமே புரியாது பசங்களா. ஃபஸ்ட்டு உங்களோட லெக்சரர் நோட்டை ப்ராப்பராக பாருங்கள். ஓகே, லெக்சரர் நோட்டு தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட் நோட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள். புரியுதா? அதாவது உங்களோட கிளாஸ் நோட்ஸை பார்க்காம நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹச்சி வர்மா ப்ரிஃபரபிள் ஒன்லி ஆஃப்டர் உங்களோட லெக்சரர் நோட் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது மட்டும்தான் கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ அது நான் இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதில் இருக்க சால்வ்டு ப்ராப்ளம் கம்பல்சரியாக சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஹச்சி
வருமா பொறுத்தளவு. அண்ட் அப்ஜெக்டிவ் 1 and 2s ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நிறைய அசஸ் ரீசன் கொஸ்டின் இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ல இருந்து ஒரு கிளியர் ஐடியாக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். புரிஞ்சுதாங்க பசங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிசி பாயிண்டிங். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டிசி பாயிண்டிங். ஸோ இந்த ஹெச்சி வேர்மா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா லெவல் 1 லெவல் 2 எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அப்ஜெக்டிவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜேஇ அண்ட் நீட் லெவலில் பார்த்தீங்கன்னா லெவல் 1 தனியாக கொடுத்துருப்பாங்க, லெவல் 2 செட் ஆஃப் கொஸ்டின் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தன லெவல் 2 கொஸ்டின் போகாமல் லெவல் 1 கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது யூ வில் பில்ட் த கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆக முடியும். லெவல் 2 போகும்போது யூ கேன் ஏபிள் டு சால்வ் மெயின்ஸ் லெவலில் இருக்க அண்ட் ஆல்சோ அட்வான்ஸுக்கு நியராக இருக்க கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நீட் 2026 2024 பொறுத்த அளவுக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால ஒரு 160 எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் 2027 நீங்கள் நீட்டை கிராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் கிராக் பண்ணவே முடியாது பசங்களா. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக மாற்றணும். ஓகே, லெவல் 2 கொஸ்டின்ஸ் அதாவது ஜேஇ லெவலில் இருக்க மஸ்ட் டூ கொஸ்டினை தயவு செய்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஃபிசிக்ஸில் பெஸ்ட் மார்க் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நான் கொடுக்குற ஈஸி லெவலே இப்போ அதாவது பிவைக்யூஏ நீட்டோட பிவைக்யூஏ சால்வ் பண்ணுறேன்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2027 நீங்கள் எம்பிபிஎஸ் சீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, என்னோட ரெக்வெஸ்ட். ஸோ ப்ராப்பராக இந்த ஐடியாவை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வி வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் செஷன்.